சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு உடம்பு சரியில்லை. இது வந்து ரொம்ப ஹாட்டான நியூஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சர்னிங்கான நியூஸ். எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த சவுத் இந்தியாவோட ஐகான் இல்லை வந்து மொத்த இந்தியாவோட ஐகான் சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பேரை வச்சுட்டு அந்த பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம தலைவர் இவ்வளோ நாள் பண்ணாலும் அடிக்கடிக்கு சஃபர் ஆகிற ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு பெரிய தகவல் இல்லை பெரிய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஏதாவது தலைவருக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலி தலைவருக்கு என்ன ப்ராப்ளம், சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்கள் எடுத்தீங்கனாலே தெரியும். ஒரு 73 இயர்ஸ் யங் மேன், கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் 50+60 இயர்ஸ் வந்து இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு வேற லெவல். இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்த அவரே உருவாக்கி அவரே உட்காந்துட்டு இருக்க அளவுக்கு ஒரு பெரிய மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால் கண்டிப்பாக அது வந்து டாக் ஆஃப் த டவுனாக தான் மாறும். ஏன்னா வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இல்லை 20 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸால் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஆரம்ப கட்டத்தில் பண்ண நிறைய கெட்ட பழக்கங்களால தான் நான் வந்து வயது முதிர் வரப்போ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவரே நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து புகைப்பிடித்தல், அதுதான் இப்போ எஃபெக்டாக நிறைய இடத்துல வருது. அது மட்டும் இல்லாமல் மது அருந்துதல், இதெல்லாம் கூட வந்து வருது. ஸோ வந்து இப்போ அவருக்கு நடந்திருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஷூட்ஸ் ஆல்ரெடி கண்டினியூஸாக ஒரு 2-3 வாரம் ஷூட் பண்ணும்போது நிறைய அன்கம்ஃபர்டபிலிட்டி வந்து உடம்புல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ரீ பிளான்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காரு, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் இருக்குது பிளட் ஃப்ளோவில் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மைனர் சர்ஜரி, ஒரு ப்ரொசீஜர், சர்ஜரினா வந்து அது ஓப்பன் பண்ணி பண்ணுறது, பட் மைனர் ப்ரொசீஜர் மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவே இட்ஸ் அ பிளான்ட் அட்மிட். ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இப்போ வந்து அட்மிட் ஆகிருக்காரு. செப்டம்பர் 30 அட்மிட் ஆகி ஒரு மைனர் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரொசீஜர், எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோடோட அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்டுக்கு அயோட்டா அப்படின்ற ஒரு வால்வில் பிளட் ஃப்ளோ, அதாவது நல்ல பிளட் ஃப்ளோ வந்து உடம்பு முழுக்க போகிற அந்த வால்வை வந்து லைட்டாக பல்ஜாக இருக்குது. ஸோ அந்த பல்ஜை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டென்ட் வச்சுருக்கோம். அந்த சின்ன ஸ்டென்ட் எப்படின்னா, காலில் வந்து ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பு வழியாக ஒரு சின்ன ப்ரொசீஜர், மைனர் ப்ரொசீஜர் வந்து அந்த இடத்துல போய்ட்டு அயோட்டாவில் அந்த பர்டிகுலர் பிளாக்கேஜ் கிட்ட வந்து, பிளாக்கேஜ்னால் அந்த பல்ஜுன்னு வாங்க, பல்ஜு கிட்ட வந்து நாங்கள் ஸ்டென்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. இதுதான் ஆக்சுவலி ஹேப்பன்ட். அது மட்டும் இல்லாமல் தலைவர் இஸ் நவ் சேஃப் அண்ட் டிஸ்சார்ஜ் வில் பி இன் 2 days, 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணின்ற அளவுக்கு தெளிவாக பேசிட்டாங்க. ஸோ ஃபர்தராக எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. அடுத்து ஒரு 2-3 வாரம் கழித்து கண்டிப்பாக பேக் டு நார்மல், ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் டு நார்மல் நம்ம தலைவர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ் ஃபர்தராக. ஸோ இன்னொருத்தர் லீடிங் கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர் போயிட்டு ரஜினிகாந்த் சார் உள்ளே பார்த்துருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னை பற்றி ஏதாவது விஷயம்னா சொல்லுங்கள், நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும் அப்படின்னு சொல்லவே அவர் வந்து வெளியில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அவர் ஓகே நல்லா தான் இருக்கார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி தலைவர் ஃபேஸ் பண்ண ஹிஸ்ட்ரிகள்லாம் நிறைய இருக்குது. 2016 வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அவரோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன ஸ்னீசிங்னா கூட அவர் உடனே ஹாஸ்பிட்டலைஸ் வச்சு பார்த்துடணும், எந்த கண்டிஷன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அந்த கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ தலைவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபேன்ஸ் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ ஃபேன்ஸுக்கு, தலைவரோட ஃபேன்ஸுக்கு இல்லை வந்து காமனாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு 3 கொஷின்ஸ். இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது தலைவருக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு, நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இன்னும் ஒரு ஆக்டிங்கை தொடரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், ஒரு படத்தை வந்து ஃபுல் ஒரு ஹீரோ ஸ்டெச்சில் நடிக்கிறதுனால தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த வயசில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பாலிவுட்டில் ஹாலிவுட்டில் நம்ம பார்க்குற மாதிரி அமிதாப் பச்சன் அவர்கள்லாம் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் இல்லை கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிக்கிறார்ல, அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி ஃபிலிம்ஸை சூஸ் பண்ணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின், ஆஸ் அ ரஜினிகாந்த் ஃபேன், ஆஸ் அ தலைவர் ஃபேனாக இத்தனை வருஷம் நிறைய பேர் ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்லாம் கூட இன்னும் ஃபேனாக இருக்காங்க. நீங்கள் ஆஸ் அ தலைவர் ஃபேனாக தலைவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
அதை தவிர்த்து மறக்காம தலைவர் ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை நல்லா சொல்லிட்டு போங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி யூ. மறக்காம சர்க்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.